மத்திய அரசு, மாநில அரசு, பஞ்சாயத்து அத்தனையிலையும் வெற்றி கொடி நாட்டிய ஒரு மிக பெரும் ராஜதந்திரி என்றால் அது கலைஞர். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அன்னைக்கு என்னுடைய அஸ்ட்ராலஜர் சொல்றார், கலைஞர் இறந்து போன போது என்ன சார் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. பரவாயில்ல, எப்படி இன்னும் 100 வருஷத்துக்கு மேலே அவரை பற்றி தான் பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. ரஜினிகாந்த் சொன்னார், கலைஞருக்கு கடவுளை பிடிக்குதோ இல்லையோ, கடவுளுக்கு கலைஞர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். அதுதான் பெரிய ஒரு விஷயம். பூர்வ ஜென்ம புண்ணியம்னு சொல்லுவாங்க. கேஷுவலாக ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொன்னால் அதுக்கு வர பதில் இருக்கு பாருங்க, அசாத்தியம். அந்த டைமிங்லாம் அது அது கடவுளுடைய அருள். அது சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது. ஒருத்தர் பிஹெச்டி படிச்சிருக்காங்க, எம்எஸ்சி படிச்சிருக்காங்க, அது படிச்சிருக்காங்க, இது படிச்சிருக்காங்க. அவர் என்ன படித்தாலும் தெரியாது. உலகத்தை படித்திருக்கிறார், இலக்கியத்தை படித்திருக்கிறார். எல்லாத்தையும் தாண்டி தனக்கு எதிரே உள்ள அனைத்து மனிதர்களையும் படித்திருக்கிறார். ஒரு முதலமைச்சரை நாம எவ்வளவு சுலபமாக பார்க்க முடியுங்கிறதுக்கு நீங்க ஒரு உதாரணம் சார் அப்படின்னு. உடனே சண்முகநாதன் அவருக்கு ஒரு டேட்டு கொடுத்துருப்பார். கிட்ட போகணும், அடித்தட்டு மக்கள் வரைக்கும் நம்ம போய் சேரணும். சேரலைன்னா ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு இருந்தால் மேக்சிமம் ஃபைனான்ஸ் கம்பெனி தான் நடத்த முடியும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் எத்தனையோ மேடைகள் ஏறியிருக்கேன். இன்றைக்கு இது ஒரு வித்தியாசமான மேடை. அரசியலில் பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு கட்சியில் இருந்தால் இன்னொருத்தர் கட்சியில் இருக்கிறவங்களை நேருக்கு நேர் பார்த்துட்டா பாவி கட்சி மாற்றம் பற்றியா, இடம் போடுறான் பற்றியான்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நான் இந்த மேடையில் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் ஆரம்பத்திலேருந்தே நான் விசுவாசி அல்ல, நான் ஒரு நேர்மையானவன். அவ்வளோதான். எனக்கு வாழ்க்கையில் நட்பு தான் முக்கியம். ஃப்ரெண்ட்ஷிப்பு, நட்பு, பழக்க வழக்கம் அதுதான் முக்கியம். கட்சி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தேசம், நம்முடைய மதம், ஜாதி, அதுக்கு பிறகுதான் கட்சி, பார்க்குற வேலை இதெல்லாம் வரும். இது என்னை பொறுத்த வரைக்கும். இன்னும் சில பேர் கட்சியே உயிர் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்கள். எனக்கு நம்முடைய மாவட்ட செயலாளர், அதே சமயத்தில் மயிலை தொகுதி எம்எல்ஏ வேலு, அவர் எனக்கு ஃப்ளெக்ஸ் வேலுவா தெரியும், அப்புறம் நண்பராக தெரியும். நான் எம்எல்ஏ ஆகும்போது எனக்கு எதிராக வேலை செய்தவராக தெரியும். ஏன்னா அவர் வேறு கட்சி இல்லையா, அதுக்கு நம்ம வருத்தப்படக்கூடாது. நீ எனக்கு எதிராக வேலை செஞ்சே இல்லை. அந்த மாதிரியான விரோத மனப்பான்மையோ இதை வச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் யாரோடையுமே பழக முடியாது. காரணம் என்னன்னா, மாற்று கருத்து இருக்கும். மாற்று கருத்து இருக்கிறவங்களோட தான் நம்ம வாழ்ந்தே ஆகணும் வாழ்க்கையில். நான் மாற்று கருத்து இருக்கிறவங்களோட வாழ மாட்டேன்னு சொன்னால் வீட்டை விட்டு வெளியில் இறங்கவே முடியாது உங்களால். அது அடிப்படையாக நம்ம புரிஞ்சுக்கணும். மாற்று கருத்து இருப்பவர்களோட ஒருமித்த கருத்து எதெல்லாம் இருக்கோ அதில் ஒத்து போயிட்டே இருந்துட்டா பிரச்சனை கிடையாது. இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன் ஒரு லூசியா சண்டைக்காரன் அப்படிம்பாங்க. அது நமக்கு தேவையில்லை. வீட்டுக்குள்ள மாமியார் மருமகளுக்குள்ள அது மாற்று கருத்தா எப்போ யாருக்கு விஷம் வைக்கலான்னு அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. டிவியில் அது மாதிரி வச்சா மாமியார் பாருங்க அத்தை பாருங்க உனக்கு ஒரு நாள் வைக்கிறேங்கிற மாதிரி. ஆனால் வைக்க மாட்டாங்க. அது சும்மா ஒரு ஆற்றாமை, அது சும்மா ஒரு பயம் காட்டுற விஷயம் அது இருக்கும். எனக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் எனக்கு என் தந்தை சொல்லி கொடுத்தது, உனக்கு யாரோடையாவது மாற்று கருத்து இருக்கும்போது அவங்க உன்னை கூப்பிட்டு பாராட்டுறாங்கன்னா அன்னைக்கு தான் நீ வெற்றி பெற்றாய் என்ற அர்த்தம் அப்படின்பார். அதுதான் முக்கியம். அதான் வின்னிங் ஓவர் த ஹார்ட்ஸ். நம்ம இடத்த அதை ஜெயிக்கிறோம் இதை ஜெயிக்கிறோம் இல்லை, மனங்களை வென்றவர். நான் இன்னி வரைக்கும் கலைஞர்கிட்ட சீட்டு கிடையாது, கேட்டது கிடையாது. ஆனால் அவர் மனதில் சிம்மாசனம் போட்டு என்னை உட்காந்து வச்சிருக்காரு கலைஞர். அதுதான் பெரிய விஷயம். கலைஞர் வீட்டுக்கு நான் போயிட்டு பேசிட்டு வருவேன். கீழே ஒருத்தர் கத்துவான், டே என்ன நான் பாட்டு கட்சிக்காரன் பார்க்க முடியாத உட்காந்துருக்கேன், நீ போகிற பொசுக்குன்னு பார்க்குற உட்கார 2 மணி நேரம் கழிச்சு வர அப்படிப்பான். எப்போ நான் அவர் வீட்டுக்கு போனாலும் ஒன்று முதல்ல கூப்பிடுவார், இல்லைன்னா கடைசியில் கூப்பிடுவார், நடுவில் கூப்பிட மாட்டார். ஏனென்றால் அதுக்கு உண்டான அந்த டைம்
அது கொடுப்பார். ஆனால் மாற்றுக்கருத்து நிறைய இருந்தது. நீங்க பார்த்திருப்பீங்க, கலைஞர் யாரையாவது ஒரு வார்த்தை அவர் நேரடியாக அவர் எழுதிட்டாருன்னா அவன் அரசியலில் உயர்ந்து விட்டான் என்று அர்த்தம். இல்லைன்னா அவர் பதிலே சொல்ல மாட்டார். யார் வேணா பேசிக்கங்கன்னு விடுவாரே தவிர பேச மாட்டார். இப்போ மேடையில் திண்டுக்கல் லியோனியும் நானும் ரொம்ப நாளாக போராட்டக்காரர்கள். என் கேசட்டுக்கு தான் அவர் கேசட்டுக்கு தாங்கிறது தான் எங்களுக்கு சண்டையே. போகுது சண்டை கிடையாது, எங்கள் பேரை வச்சு நாங்கள் திண்டிவனத்தில் எவன் தூக்க கலத்தில் இருந்தால் கூட ராத்திரி 1 மணிக்கு சிரிச்சுக்கிட்டே ஒன்று கடிச்சிட்டு இருப்போம் வரும்போது. ஏன்னா அவர் போட்டிருப்பார், பழைய கணவனா புது கணவனா, பழைய வீடா புது வீடா அப்படிங்கிற மாதிரி அவர் தலைப்பு பட்டி பண்ணுறோம். நம்மளுக்கு ட்ராமா எல்லாம் ஆக மொத்தம் எல்லாமே 1 ஹவர். ஸோ அதுலேருந்து எனக்கு என்ன பெருமை என்றால், திண்டுக்கல் லியோனியை முதல்ல அமெரிக்காவுக்கு அழைத்து சென்றவன் நான். அது நான் தான் என்ன சும்மா கூப்பிட்டு போனேன், டிக்கெட்லாம் வேற ஒருத்தர் தான் போட்டாங்க. அது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அங்கே தமிழ் மாநாடு, அந்த தமிழ் மாநாட்டில் ஒரு மீட்டிங் தான் பேசினாங்க. அதுக்கு பிறகு அத்தனை மீட்டிங் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அவருக்கு. ஏனென்றால் அந்த இன்டர்நெட் ஸோ நீ ஃபிக்ஸ் பண்ணி அன்னி ஃபிக்ஸ் பண்ணிக்க கடைசியில் ஒரு சுற்றி கிட்டி பார்க்கணுங்கிற கேப்பெல்லாம் பேசும்போதே அப்படியே பார்க்கபடி ஆயிடுச்சு. ஏன்னா மாதிரி ஒரு டூர் பண்ணார். அது என்னன்னா முதல்ல ஒரு அறிமுகம், அதற்கு பிறகு தன் திறமையினால் வளர்ந்தவர் அவர். அதுக்காக இல்லை அவர் பேசுறது எனக்கு பிடிக்காது, அந்த கருத்தை ஏற்றுக்கலன்னு விட்டுரு, ஃப்ரெண்டாக இருந்துட்டு போ, அவ்வளோதான். நான் இன்றைக்கும் என்னால் நான் ஃபுல் வெஜிடேரியனோட என்னால் முனியாண்டி விலாஸில் உட்காந்து வெஜிடேரியன் சாப்பிட முடியும். எனக்கு அதில் எனக்கு எந்த விதமான எதுவும் கிடையாது. நான் என் தட்டில் இருக்கிறது சாப்பிட போகிறேன், அவங்க தட்டில் இருக்கிறது சாப்பிட போகிறேன். அதில் என்ன இருக்குது? இந்த மனோபாவம் இருந்தால் தான் தமிழ்நாட்டில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலே அது மாறிக்கிட்டு வருது. ரகசியமாக சந்திக்கிறதெல்லாம் தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதுல தப்பு இல்லை. ஏன்னா எனக்கு என் கொள்கை, உனக்கு உன் கொள்கை அப்படின்னு. எனக்கு கலைஞரை 1980 தெரியும். இங்கே நிறைய பேர் அதுக்கு முன்னாடி அப்புறம் தான் பிறந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1980 முதல் சினிமா நடிக்கிறதுலேருந்து ராமநாராயணனுக்கு நான் ரொம்ப நெருங்கிய நண்பன். ஸோ ராமநாராயணன் எப்பவும் கலைஞரை கூப்பிட்டு தான் ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்ஷன் ஃபஸ்ட் காப்பின்னு போடுவாங்க. அப்போல்லாம் சில சமயம் டபுள் பாசிட்டிவ் போட்டு காட்டுவாங்க. இவர் கரெக்ஷன் சொல்லுவார், என்ன இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கலாம் அப்படிம்பார். உடனே அதை கரெக்ட் பண்ணி பண்ணுவார். அப்போ அதோடு இருந்து பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்த உடனே ஒரு கரெக்ஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நாலேஜ்னா மிக அசாத்தியமான ஒன்று. அரசியலில் மத்திய அரசு, மாநில அரசு, பஞ்சாயத்து அத்தனையிலையும் வெற்றி கொடி நாட்டிய ஒரு மிக பெரும் ராஜதந்திரி என்றால் அது கலைஞர். அதில் மாற்று கருத்தே கிடையாது. சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அன்னைக்கு என்னுடைய அஸ்ட்ராலஜர் சொல்கிறார், கலைஞர் இறந்து போன போது என்ன சார் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. பரவாயில்ல, எப்படி இன்னும் 100 வருஷத்துக்கு மேலே அவரை பற்றி தான் பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போது அவருக்கு அந்த அந்த ராசி அந்த இது இருக்கு. ஒரு தடவை ரஜினிகாந்த் சொன்னார், கலைஞருக்கு கடவுளை பிடிக்குதோ இல்லையோ, கடவுளுக்கு கலைஞரை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். அதுதான் பெரிய ஒரு விஷயம். பூர்வ ஜென்ம புண்ணியம்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த ஒரு கலைஞனாக நான் மிக பெருமை. சினிமா இண்டஸ்ட்ரியில் நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கலாம், ஆனால் அவர்களை எல்லாம் விட எனக்கு அதிகமான ஒரு ஒரு அவரின் கையை பிடிச்சிட்டு பேசும்போது என் தந்தை என் கையை பிடிச்சி பேசுகிற ஃபீல் இருக்கும். அந்த உதாரணத்தை சொல்லாதீங்கன்னு ஒருத்தர் சொன்னார். எனக்கு நான் ஃபீல் பண்ணுறதை சொல்லத்தான் சொல்லுவேன். ஐயா இது என்ன, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு. எல்லாவற்றுக்குள்ளேயும் ஒரு ஜாதி ஒரு இது எல்லாத்தையும் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதில்லை. நான் இந்த சுகபிரம்ம மகரிஷி அப்படின்னு ஒரு கடவுளை நான் கும்பிடுவேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, என்னுடைய தொலைக்காட்சி தொடர்களெல்லாம் வரும். நான் முதல்ல கலைஞரை பார்க்கும்போது இதை கொடுத்தேன். என்னது இது அப்படின்னு கேட்டார். இவர் தான் வியாசருடைய மகன், பிரம்மாவுடைய பேரன். இவர் தான் வெங்கடாஜலபதிக்கு குபேரன்கிட்டேருந்து பணம் கடன் வாங்கி கொடுத்தவர். கிளிமுகத்தோடு இருக்கார். கிளிமுகத்தோடு இருக்கார். இதே மாதிரி முகத்தோடு ஒரு பொண்ணு வந்தால் கல்யாணம் பண்ணிப்பீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டார். இல்லை, ஒரு பொண்ணு வந்தது, பக்கத்து வீட்டுக்கு வரும்போதே மூக்கு எங்கள் வீட்டில் இடிச்சுது, அதனால் நான் வேற பொண்ணு பார்த்துட்டேன் நான் அப்படின்னு. ஆனால் அவர் ஒரு விஷயத்தை சொன்னால், எதிராளி ஒன்று சொன்னால் அதை ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம்.
சட்டசபையில் ஒரு தடவை நான் சொல்கிறேன், சட்டமன்றத்தில் அபிராமபுரத்தில் நிறையா பிளாட்ஃபாரம் கடைகள்லாம் இருக்குது, எடுக்கவே முடியல. நான் அபிராமபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் கூட சொன்னேன், அப்படியும் எடுக்க முடியல. எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்கெல்லாம் பழம்பெரும் காவலர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அசம்பிளியில் ஒரு சிஎம் அப்படி டேபிள் அப்படி தட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நாம் சொல்லக்கூடிய விஷயத்தை ரசிக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கார். ஒருத்தர் அப்புறம் நீங்கள் அசம்பிளிலேருந்து வரும்போது நான் வந்து வணக்கம் சொல்லுவேன், ஆனால் நான் இருக்கக்கூடிய இடத்துல இந்த வணக்கம் சொல்கிற வழக்கம்லாம் வச்சுக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் பண்ண முடியாது. அது வயதில் பெரியவர், முதலமைச்சருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நான் கொடுத்துருவேன். கொள்கை வேறு அப்படின்னு அதெல்லாம் நிறையா டிப்ரெஸ்ஸாக ஒப்பீனியனாக வந்தது. நான் வந்து ஒரு இடத்துக்கு போகிறேங்கிறதுனால நான் என் கலரை மாற்றிட்டு போக முடியும். அதை அவரும் கவனிக்கிறார். அதை வந்து அப்புறம் என்னுடைய 3000வது நாடக விழாவுக்கு வந்தார். 3000வது நாடக விழாவுக்கு வந்து அதை பேசுகிறார். 3500வது நாடக விழாவுக்கு கலைஞர் மூப்பனார் 1996 வந்தார். வந்து பேசுகிறாருன்னா, இவர் ஒரு நாடகம் போட்டிருக்காரு சேகர், அது வந்து தத்துப்பிள்ளைன்னு பேர். ஆனால் அது வந்து ஒரு சமுதாய விஷயங்கள்லாம் வச்ச ஒரு தத்துவ பிள்ளையாக நான் பார்க்குறேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த நாடகத்தில் எல்லா நாடகத்தையும் அவர் பல செய்திகளை சேகரித்து சொல்கிறதால தான் அவரை சேகர்னு கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு விஷயங்களை பார்க்கும்போது நான் இப்போ இந்த சாவணி ரிலீஸ் பண்ணுறேன். இந்த புக்கு ரிலீஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் கழிச்சு கலைஞர் பேசுகிறார். அதுக்கு முன்னாடி அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, இந்த குழுவோட பேரை பார்த்தா கூட நாடக பிரியான்னு வச்சுருக்காங்க. இப்போல்லாம் நாடகத்தை ஃப்ரீயாக கொடுத்தா தான் வருவாங்கங்கிறதுக்காக இப்படி வச்சுருக்காங்க போல் இருக்கு. இல்லை ஃப்ரீயாக கொடுக்குற நிலைமை ஆயிடுச்சாங்கிற ஆதங்கத்தில் வச்சாரா தெரியல அப்படின்னு. அதாவது ஒரு வார்த்தையை எப்படி தமிழ் என்றால் அதுக்கு கலைஞர்னு இன்னொரு பெயர் தான், அந்த வார்த்தை கிடையாது. ஒரு தடவை நானே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருந்தோம். அவரை பார்க்கும்போது, நேற்றுக்கு ஏதோ நூல் வெளியிட்டீங்களாமே அப்படின்னு என்ன கேட்டார். நான் தான் டெய்லி நூல் வெளியிட்டுருக்கேன் அப்படின்னு. அதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சே, நீங்கள் தான் ஊர் அறிஞ்சவராச்சு அப்படின்னாரு அவர். அப்போ தான் எந்த ஊர் நீங்கள் அப்படின்னா, தஞ்சாவூர். அதான் காவேரி, இப்படி தான் பேசுவோம் அப்படின்னாரு. அதாவது அந்த ரசிக்கக்கூடிய தன்மை சாதாரணமாக எல்லாருக்கிட்டையும் அமையாதுங்க. அது நான் ஒன்று சொல்லுவேன், மற்றவங்க சிரிக்கணும். ஆனால் மற்றவங்க சொன்னால் நான் கோவப்பட்டுருவேன், என்னை சொல்லக்கூடாது அப்படிங்கிற மனோபாவம் தான் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கும். வாயா என்ன விஷயம் அப்படிங்கிற அது சொல்லும்போதே அவர் வந்து எதிராளியை தன் பக்கம் இழுத்து பக்கத்தில் உட்காந்து வச்சிருக்கக்கூடியவர். இப்போ பேசும்போது சொன்னாங்க, அதாவது மாற்றான் தொட்டது மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு. நான் அதிமுகவில் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டு சரித்திரத்திலேயே திமுக பொதுக்குழு அட்டன் பண்ண ஒருத்தன் நான் தான். அப்போ தான் சொன்னேன், அதாவது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு, ஆனால் நீங்கள் வேரோடு குடிக்கி கொண்டு வந்து வச்சுருக்கீங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னு சொன்னேன். கலைஞர் என்றைக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அப்படின்னு. இறங்கி வந்தோடனே ஒரு மினிஸ்டர் சொல்கிறார், சார் அதெல்லாம் நம்ம கட்சியில் கிடையாது. இல்லை சார், நான் வேறு கட்சி கூப்பிட்டாங்க வந்தேன் அப்படின்னு. எதுக்காக சொல்கிறேன்னா, மனசார நான் விருப்பப்படுறது தானே நான் சொல்ல முடியும். சரி சார், நான் நாளையிலேருந்து மாற்றிக்கிறேன்னா அது ஒரு போலித்தனமாக இருக்கும். அதில் வந்து இந்த சாவணீர் கொடுத்துருக்கோம். சாவணீர் ரிலீஸ் பண்ணுறார். ஸ்டேஜில் ரிலீஸ் பண்ணி 15 நிமிஷம் கழிச்சு கலைஞர் பேசுகிறார். அப்போ அதுக்கு முன்னாடி மூப்பனார் பேசுகிறார். எஸ்.வி. சேகர் 3500 நாடகம் போட்டிருக்காரு, அவர் 35,000 நாடகம் போடணுன்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு வாழ்த்துறேன் அப்படின்னாரு மூப்பனார். கலைஞர் வந்தோடனே மூப்பனார் வந்து எஸ்.வி. சேகர் வந்து 35,000 நாடகம் போடணுன்றாரு, அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். அவர் 3,50,000 ட்ராமா போடணும், அதை விட நான் அதிகமாக வாழ்த்துறேன் அப்படிங்கிறார். அப்போ சொல்லும்போது சொல்கிற எஸ்.வி. சேகர் கேள்வி பதில் போட்டிருக்காங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 கேள்வி பதில். மாடர்ன் ஆர்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி. அதுக்கு தம்பி சேகருடைய பதில், மூளை இல்லாதவங்க கூட மாடர்ன் ஆர்ட் வரைஞ்சிடலாம், ஆனால் அதை ஒரு புத்திசாலியால் தான் விற்க முடியும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பதில் அப்படின்னாங்க. அதுக்கு அடுத்தது சொல்கிறார், உலகிலேயே நீங்கள் நேசிக்கும் 3வது பெண் யார்? 1 அம்மா,
2 மனைவி. அதுக்கு தம்பி சேகரின் பதில், ஒரு அம்மா 2 மனைவி, இதை கூட்டினாலே 3 வருகிறது. இது இல்லை. அதுக்கப்புறம் கலைஞர் சொன்ன வார்த்தை தான், இது எனக்கு மிகவும் மகிழ்வை தந்த பதில் அப்படின்னா. ஒரு பப்ளிக்ல ஒரு விஷயத்தை நம்ம ஒரு எவ்வளோ அசால்ட் அப்படி போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறாங்கிறது சாதாரணமான ஒரு விஷயமே இல்லை. அதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு இது பண்ணி இப்படி பேசி அப்படி பேசலாமா இப்படி பேசலாம் அதெல்லாமே இல்லை. நான் இலக்கவழியில் இந்த சிலப்பதிகாரத்தையே நான் திருத்தினவன். நான் இது கர்வத்தோடு சொல்லலை. ஏன் திருத்தினேங்கிறது வலம்புரி ஜானுக்கு தெரியும். சிலப்பதிகாரத்தில் சிலம்ப திருடினவன் பொற்கொல்லன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? அதுக்கு பிறகு எல்லா பொற்கொல்லனுமே இந்த மாதிரி தான் திருடன்னு வரும். அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணினேன், அதை ஒருத்த எடுத்து கொண்டு வந்ததை பொற்கொல்லங்கிட்ட மாற்றி அவங்ககிட்ட வாங்கினதை அதை திருடி இந்த மாதிரி கொண்டு வந்து ஒரு அரண்மனை அதிகாரின்னு நான் மாற்றினேன். ஏனென்றால் எந்த ஒரு இனத்திலையும் ஒரு தனி நபர் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த இனத்தின் மேல் உண்டான பழியாக மாற்றக்கூடாது என்பதற்காக. அதுதான் எனக்கு ரொம்ப இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே. அது ஒன்றுன்னா சொல்லிட்டு போனால் நிறையா இருக்குது. ஏன்னா இங்கே இதில் ஹைலைட் ஸ்பீக்கர் நம்முடைய திண்டுக்கல் லியோனி. ஏன்னா என்ன இருந்தாலும் ஒவ்வொருத்தரையும் ஃபஸ்ட்டு டைம் நான் அவரை பார்த்தது 1984 உலகத்தமிழ் மாநாடு மலேசியாவில் நடக்குது. அப்போ போனேன். அப்போ தத்தோ சாமிவேலுன்னு அமைச்சர் கலைஞர் மேலே அப்படியே அவரே தான் இன்னொரு கலைஞராகி விட வேண்டும் என்ற ஒரு இடத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு மலேசிய தமிழ் மந்திரி அவர். அங்கே தான் ஒரு 3 days கலைஞரோடு நெருங்கி பழகக்கூடிய விஷயம் கிடைச்சிது. நான், ஜெமினி கணேசன், சாருஹாசன், நிறைய பேர் பயந்துட்டு போகல. ஏன் போகலன்னு தெரியாது, அது வேற ட்ராக். அங்கே போனோம். அந்த டைத்தில் கேஷுவலாக ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொன்னால் அதுக்கு வர பதில் இருக்கு பாருங்க, அசாத்தியம். அந்த டைமிங்லாம் அது அது கடவுளுடைய அருள். அது சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது. ஒருத்தர் PhD படிச்சிருக்காங்க, MSc படிச்சிருக்காங்க, அது படிச்சிருக்காங்க, இது படிச்சிருக்காங்க. அவர் என்ன படித்தாலும் தெரியாது. உலகத்தை படித்திருக்கிறார், இலக்கியத்தை படித்திருக்கிறார். எல்லாத்தையும் தாண்டி தனக்கு எதிரே உள்ள அனைத்து மனிதர்களையும் படித்திருக்கிறார். ஆனால் அந்த படிப்பு தான் அவருக்கு எல்லாருக்கும் அந்த ரெஃபரன்ஸ். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். 1989 நான் சுயேட்சையாக நிற்கிறேன் மயிலாப்பூரில். அப்போது என்னுடைய நண்பர் ராமநாராயணன் இதில் காரைக்குடியில் திமுகவில் நிற்கிறார். அப்புறம் ராமநாதபுரத்தில் ராஜேந்திரன் அவரும் டிஎம்கே நிற்கிறார். நான் இங்கே மாகோலையில் ஓட்டு கேட்டுட்டு எல்லாத்தையும் பேசிட்டு மயிலாப்பூரில் 2 நாள் நடுவில் போயிட்டு அங்கே போய் பேசிட்டு வந்தேன். அதுக்குள்ளே குமுதத்தில் போட்டாங்க எஸ்வி சேகர் ஸ்லீப்பர் செல்லுன்னு. ஸ்லீப்பர் செல்கிற வார்த்தை எத்தனை வருஷம் முன்னாடி நம்மளால வந்திருக்கு பாருங்க. அப்போ மாங்கொல்லையில் தான் கடைசி இன்னையோட பிரச்சாரம் முடியுது. நாளைக்கு 5 மணினா இன்றைக்கி தான் மீட்டிங் போட முடியும். அன்றைக்கி நான் மாங்கொல்லையில் மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ சில பேர் கேட்டாங்க, சார் நாளைக்கு ராதிகா பேசுகிறாங்க, அதனால் அவங்களை விட்டு கொடுக்க சொல்கிறாங்க. யார் விட்டு கொடுக்க சொல்கிறது? இல்லை நாங்கள் தான் கேட்குறோம். இல்லை நான் சுயேட்சையாக நிற்கிறேன், நான் பேசிட்டு வந்துட்டேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த கலைஞர்கிட்ட போய் சொல்கிறாங்க. சொன்னால் எப்படியா அவரை போய் விட்டு கொடுன்னு கேட்குறேன். நான் சுயேட்சையாக நிற்கிறேன்றாரு, எந்த இதுலையும் நிற்காம ஒரு தைரியமாக நிற்கிறாரு. அவர்கிட்ட போய் நீ எதுக்காக கேட்குறீங்க, நீங்கள் கேட்டது தப்புன்னு சொன்னவர் அவர். அதுக்கப்புறம் என்னை பார்த்து ராமநாராயணன் ஜெயிச்ச போது அவர் அந்த அக்கேஷனில் பார்க்கும்போது, காரைக்குடியில் ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க, ஆனால் நீங்கள் பேசின 3/4 மணி நேரத்தில் ஒரு இடத்துல கூட திமுக உதயசூரியன் சொல்லாதையே பேசிட்டு போயிட்டீங்க பார்த்தீங்களா அப்படின்னாரு. இல்லை சார், நான் ராமநாராயணன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச பேர். அதை தாண்டி நான் கட்சி சின்னம் மாற்றி சொல்லிட்டு இருந்தேன். நான் நிஜமாவே நான் பானை சின்னத்தில் நிற்கிறேன். அங்கே நான் இங்கே இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னா என் மேலே ஒரு அவநம்பிக்கையை கொடுத்துருவேன். நான் ஒரு நட்புக்காக வந்தேன். அந்த திமுகவில் ராமநாதபுரம் ராஜேந்திரன் அந்த குடும்பமே கட்சிக்காக உழைத்து அதை இறந்து போனவர்கள். அந்த குடும்பத்தில் ஒரு பைசா சம்பாதிக்கல. அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலி, சரியான நபர்கள். ஒவ்வொரு முறையும் அதுக்கு பிறகு அந்த ராஜேந்திரன் இறந்து போன பிறகு அவருடைய மனைவி பவானி ராஜேந்திரனுக்கு சீட் கொடுத்தாங்க. ஸோ எதுக்காக இதை சொல்கிறேன்னா, கட்சியில் இருக்கிறவங்க
என்னை கவனிக்கலையே வேண்டாம். சரியானபடி உழைத்து கொண்டே இருந்தால் நீங்கள் கவனிக்கப்படுவீர்கள். கவனிக்கப்படும் போது உங்களுக்கு உண்டான இடம் கண்டிப்பாக வந்து சேரும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது அந்த ஒரே ஒரு விஷயந்தான். அதற்கு பிறகு நான் சுகர் படம் கொடுத்தேன். சுகர் படம் கொடுக்கும்போது சொன்னார், இந்த சுகர் படம் கொடுத்ததுக்கு நீங்கள் காலையில் வந்து அந்த டெஃப் அண்ட் டம்ப் ஸ்கூலில் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி கொடுத்தீங்க இல்லையா, அதுதான் சிறந்ததுன்னு. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக அது சிறந்தது தான். ஆனால் இது நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறேன். உடனே எனக்கு இந்த நம்பிக்கைலாம் கிடையாது, நான் வாங்கிக்க மாட்டேன் சொல்லவே இல்லை. அதை வாங்கி வைத்து கொண்டார். ஏனென்றால் நேராக பார்க்கும்போது எந்த எதிராளி மனசும் புண்படக்கூடாது என்பதில் 100%. எனக்கு அதெல்லாம் தான் பிடிச்சிது கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா அவர் ஏன் எனக்கு வேணாப்பா, எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? யாராவது இருக்கட்டுமே, ஒரு புக்கு கொடுக்குறேன், எனக்கு எதுக்குப்பா புக்கெல்லாம், எனக்கு வேணாப்பா அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அங்கேயே போட்டு வருவோமா? பண்ண முடியாது. அதே போல் இது ஒன்று ஒரு பெரிய ஒரு விஷயம். 3500வது நாடக விழாக்கு நான் எப்படி தெரியுமா டேட் வாங்கினேன்? கலைஞரை போய்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டோம். கலைஞர் எப்படி பார்க்குறது, என்ன பார்க்குறது அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொல்லலாம். காலையில் 5 மணிக்கு போ, அறிவாலயத்தில் வாக்கிங் போயிட்டுருப்பார் அப்படின்னு. நான் கரெக்டாக ஒரு 5:15 மணிக்கு போயிட்டேன். வாக்கிங் போகும்போது பாதி அப்போ தான் முடிச்சுட்டு வர ரெண்டு தடவை முடிச்சு வர. சார் வணக்கம் சார், என்னப்பா இங்கே காலங்காத்தால அப்படின்னாரு. இல்லை, என் ட்ராமாவுக்கு நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வரணும், இப்படியே கூட்டு போயிடுவியா இல்லை எப்படி அப்படின்னு கேட்டார். காலையில் இல்லை சார், ஒரு முதலமைச்சரை நாம் எவ்வளோ சுலபமாக பார்க்க முடியுங்கிறதுக்கு நீங்கள் ஒரு உதாரணம் சார் அப்படின்னு. உடனே சண்முகநாதனை விட்டு அவருக்கு ஒரு டேட்டு கொடுத்துருப்பார். இதெல்லாம் 5 நிமிஷம் நடக்குது. இப்போ ஒரு சின்ன ஒருத்தர்கிட்ட போய் ஒரு குட்டி நடிகர்கிட்ட ஒரு டேட்டு வாங்கணும்னா கூட நீங்கள் என் மேனேஜரை பார்த்துருங்க. அவருக்கு மேனேஜர் இருக்கிறது அவருக்கே தெரியுமா தெரியாதான் நமக்கு தெரியாது. ஆனால் சண்முகநாதன் என்பவர் ஒரு மிகச்சிறந்த அந்த மாதிரி ஒரு நிர்வாகியை லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. நான் சமீபத்தில் அவர் ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் இருக்கும்போது நான் அவரை பார்த்து அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தேன். 80 வயசு நெருங்கக்கூடிய இடத்துல இருந்தது. நம்மை விட வயதில் பெரியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நம்ம மரியாதையை நமஸ்காரம் செய்வது எந்த தப்பு, அப்படி தான் நான் வளர்க்கப்பட்டிருக்கேன். அவர் யாரு என்ன பொசிஷனில் இருப்பான், ஒரு பதவிக்காக காலில் விழுவதெல்லாம் அவன் கிடையாது. அது உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது கொடுத்தார், டேட் கொடுத்துட்டார். கொடுத்துட்டு திருப்பி ஒரு 1 ஹவரில் திருப்பி சண்முகநாதன் இல்லை சிஎம் வந்து இதுக்கு போகிறார், தலைவர் டெல்லிக்கு போக வேண்டிய வேலை இருக்குது, அதனால் இன்னொரு டேட்டு உங்களுக்கு ஓகேயா? சார் நீங்கள் என்ன டேட்டு கொடுத்தாலும் அவர் கொடுக்குற டேட் தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு. உடனே ஒரு 2 ஆல்டர்னேட் டேட் கொடுத்து இந்த 2 டேட்டில் ஒரு டேட்டை வச்சுக்காங்க. ஏனென்றால் அடிப்படையாக நாடகத்திலேருந்து வந்ததுனால இன்னொரு நாடகக்காரனுடைய கஷ்டம் தெரியும். என்ன பார்க்கும்போது சொல்லுவார், நீ நாடகக்காரன் தானே நீங்கள் அப்படிம்பார். அது ஒரு பெருமையாக சொல்லுவார். இன்னைக்கு 100 ஆண்டு விழா ஆயிடுச்சு. சேலத்தில் வந்து இவர் என் மனைவியினுடைய தாத்தா, மிக பிரபலமான இசையமைப்பாளர் ஜி ராமநாதன். இவங்க எல்லாருமே ஒன்றாக ஒரே இடத்துல இருந்து பண்ணவங்க. இப்போ வந்து நான் இந்த விஷயத்தில் சொல்கிறேன், அதே போல் அந்த சுந்தரம், அந்த மாடர்ன் தேட்டர்ஸ், அவர்கள் 3 பேருக்குமே அந்த இடத்துல ஒரு மார்பளவு சிலை வைத்தால் இந்த 100ஆண்டு விழாவை கொண்டாடுவது சிறப்பாக இருக்குங்கிறது என்னுடைய ஒரு சின்ன கருத்து. இது நம்ம என்னன்னா மாடர்ன் தியேட்டர்ஸ்கிற இடத்துல எல்லாம் கலைஞர் இங்கே வந்தார். அதை வந்து நம்ம ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கும். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பேசி வந்தது. நான் வந்து 1990லேருந்து பாஜகவினுடைய அனுதாபி. ஸோ தேர்தலில் கூட்டணிக்கு பேசுவேன், அதனால் பாஜக திமுக கூட்டணிக்கு பேசியிருக்கேன், எல்லாமே பேசியிருக்கேன். அது மாதிரி ரெகுலராக பேசுவேன், வருவேன். ஒரு மனிதாபிமானத்துக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு கலைஞர். பாரி வெங்கட்னு எங்கள் ட்ராமா ட்ரூப்பில் ஒரு பையன் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தான். ஒரு நாளைக்கு அவனுக்கு ஒரு சினிமா சான்ஸ் கிடச்சி ஷூட்டிங்க்கு திருநெல்வேலி போயிட்டான். திருநெல்வேலியிலேருந்து வரவே இல்லை. வீட்டில் தேடுறாங்க, எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, வரவே இல்லை, அவர் எங்கே போனான்னு தெரியலங்கிறாங்க. எங்கேயுமே அவன் அங்கே கிளம்பிட்டானே, நாங்கள் பஸ் ஏற்றி விட்டோமேங்கிறாங்க. அப்புறம் நான் என்னுடைய அஸ்ட்ராலஜர் நெல்லை வசந்தன்னு அவரை கேட்குறேன். கேட்டால் அவர் இருக்காரா தெரியலையே, எங்கேயோ உள்ள புதஞ்சிருக்கிற மாதிரி தெரியுதுங்கிறார் அவர். உடனே மெட்ராஸ்லேருந்து இந்த ரூட்டில் பார்த்து ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சான்னு எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும்
விசாரிச்சா மங்களமேடுன்னு ஒரு ஊரில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அந்த பாரி வெங்கட் இறந்து போயிருக்கான். அவனுடைய பேர் வெங்கட்ராமன். பாரி வெங்கட்டுக்கு தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர். வெங்கட்ராமன் அவன் வீட்டில் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு கேட்டிருக்காங்க, தெரியல. ஏன்னா வீடு மாற்றிருக்காங்க கரெக்டாக ஒரு வாரம் முன்னாடி. அப்போ என்ன ஆச்சுன்னு தெரியாமல், யாரும் தெரியாமல், அடையாளம் தெரியாத பிணமாக அந்த மங்களமேட்டிலேயே அதை புதைச்சிட்டாங்க. நான் அன்னைக்கு என்னுடைய மாமா பையன் கல்யாணத்தில் தஞ்சாவூரில் இருக்கேன். காலத்தால் 8 மணியோ என்னமோ ஃபோன் பண்ணுறேன், எனக்கு பண்ணுறாங்க, இது மாதிரி அங்கே தான் அவன் பாடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் சூட் கேஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பாரி வெங்கட் என்னோட எடுத்துட்ட ஃபோட்டோ அதில் இருக்குது. அதுதான் இருந்தது. கூட 2000 ரூபா வச்சுருந்தான். அது இல்லை. எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த ஃபோட்டோவை வச்சு சொன்ன உடனே எனக்கு உடனே நேராக கலைஞர் வீட்டுக்கு தான் பண்ணேன். சண்முகநாதன் சார் தான் இருப்பார். சார் இது மாதிரி அப்படின்னு. ஐயோ, பாடியை புதைச்சிட்டாங்களா? ஆமாம் சார். அவன் அவன் மெட்ராஸ் வீடு, அவன் குடும்பம்லாம் அங்கே இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல எப்படி சார் ஒரு தானாகவே பணமாக இருக்க முடியும்? நீங்கள் கொஞ்சம் சிஎம் கிட்ட சொல்லுங்கள். அவ்வளோதான். ஒரு 1 ஹவருக்குள்ள சிஎம் கிட்டேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போய் அந்த பாடியை வெளியில் எடுத்து அவங்க குடும்பத்துக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு சொன்னாங்க. இது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. ஏன்னா போலீஸில் இது மாதிரி ஆகி புதைக்கப்பட்டுட்டா அதுக்கு திருப்பி எடுக்க மாட்டாங்க. அது அன்லஸ் அதர்வைஸ் அது பெரிய கொலை கேஸ் அந்த மாதிரி இருந்தாலே ஒழிய அதை எடுத்து அதுக்குள்ள ஏவிஎம்லேருந்து ஆம்புலன்ஸ் கொடுத்து பண்ணி, என்னென்னா ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. இதெல்லாம் நம்ம எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அவர் பார்வைக்கு அது போச்சு, அதை பண்ணுவாங்க. அதே போல் 2006 தேர்தலில் நான் மயிலாப்பூரில் நிற்கிறேன். அப்போது என்னுடைய அருமை நண்பர் சினிமா நடிகர் நெப்போலியன் நானும் மயிலாப்பூரில் நிற்பேன்னு சொல்லும்போது கலைஞர் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, அவன் மண்ணின் மைந்தனியா, நீ எதுக்கு அங்கே போய் நிற்கிற விடு அப்படின்னு இருக்காரு. இல்லை தலைவரை நான் ஜெயிச்சிருவேன் இருக்கார். கடைசியில் ரிசல்ட் மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போவே சொன்னார், 58வது வருஷத்துலேருந்து மயிலாப்பூரில் இருக்கிற ஒருத்தர் நீ எப்படி அங்கே போய் நின்ன? ஏன்னா நெப்போலியன் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய தொகுதியில் வில்லிவாக்கம் தொகுதியில் ஜெயித்தவர் நெப்போலியன். சாதாரணமான ஒரு வில்லிவாக்கம்லாம் இப்போ 2-3 தொகுதிக்கு ஈக்குவலான இடம் அந்த இடத்துல இருக்குது. ஏன்னா கலைஞர் அந்த ரூமில் தான் இருக்கார். அவருக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு உட்கார்ந்த இடத்துலேருந்து எல்லாவற்றையும் கணிக்கக்கூடியவர் கலைஞர்களுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன். ஏன்னா எல்லாமே நான் சம்பந்தப்பட்ட விஷயம், நான் பேசின விஷயம், அதெல்லாம் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் அவர்கிட்ட பேசும்போது பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பு இருக்கும். அது திருப்பியும் நான் அதே போல் இது எதுக்காகனா அந்த குடும்பம், கலைஞர் குடும்பத்தில் அத்தனை பேருமே என் சகோதரர்கள் மாதிரி. அது அழகிரி, ஸ்டாலின், தமிழரசு, கனிமொழி, செல்வி எல்லாரையுமே எனக்கு 1980களிலிருந்து பழக்கம். ஆனால் நான் அதை வச்சு எந்த ஆதாயமும் தெரிவிக்கணும்னு நான் நினச்சதே கிடையாது. நான் எம்எல்ஏவாக இருந்த 5 வருஷத்தில் ஒரு மினிஸ்டர் ரூமுக்குள்ளே போய் ஒரு சீட்டு கொடுத்து இதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்டதே கிடையாது. ஏனென்றால் எனக்கு அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நம்ம இருந்திருக்கோம். வேலுவோ அவர்களும் நீங்கள் சொன்னார்னா அது என்ன ஒருத்தர் எல்லாத்தையும் எவ்வளோ மறைச்சி வாழ முடியும்? வாழவே முடியாது. அதற்காக சொல்கிறேன். அந்த அசம்பிளியில் கூட நான் அவரை பார்த்தோன்னு வணக்கம் சொல்லுவேன். அவர் அதை திருப்பி ரெசிப்ரிகேட் பண்ணுவார் அந்த இடத்துலேருந்து. அவர் ரெசிப்ரிகேட் பண்ணாட்டா என்ன தெரிய போகுது? அவர் சிஎம் போகிறாரு, நமக்கு எப்படி தெரியும்? அதே போல் அவர் கிளம்பும்போது வணக்கம் சார் அப்படின்னாக்க அப்படியே டக்குன்னு அப்படி கூப்பிட்டு என்ன எப்படி இருக்கீங்க அப்படிப்பார். அந்த மாதிரி அவர் எனக்கு தெரிந்த வரைக்கும் கலைஞர் தனக்கு எதிரிகளே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பார். எதிரியாக இருந்தால் கூப்பிட்டு வச்சு ஃபஸ்ட்டு நண்பனாக்கிடுவார். அது இல்லை அப்படின்னா தான் அப்புறம் அது அவருடைய நேச்சர். அது சாதாரணமான ஒரு விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் ப்ளஸ் மைனஸ் இல்லாத உலகத்தில் யாருங்க? என்ன கேளுங்க இன்னொரு இடத்துல, ஐயா அவனை மாதிரி திமிர் குடிச்சவன் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. என்னோட பழகின சொல்லுங்க சார், தங்கமான ஆள், அவரை முறைசாத வரைக்கும் அவர் ரொம்ப நல்லவன் அப்படின்னா எல்லாரும் அப்படி தானே. அதில் என்ன இருக்கு? அந்த மாதிரியான விஷயம். அந்த 5600வது நாடக விழா, அந்த நாடக விழாவில் மாண்புமிகு முதல்வர் கலைஞர், துணை முதல்வர், இன்றைய முதல்வர் ஸ்டாலின் 2 பேருமே கலந்துக்கிட்டது எனக்கு பெரிய பெருமை.
அந்த அந்த விழாலையும் அவர் வந்து பிரமாதமான ஒரு விஷயத்த அவர் பேச சொல்கிறார். எஸ்வி சேகர் கிட்ட எனக்கு ஒரு வருத்தம் உண்டு. என்ன இருந்தாலும் எங்களுடைய முன்னாள் உறுப்பினர் அவரை தோற்கடிச்சது எனக்கு ரொம்ப வருத்தம். அது அவர் நெடுஞ்செழியனை நான் வெற்றி கொண்டதை அவ்வளோ நாசுக்காக அவர் சொல்கிறார். அது அது அந்த மாதிரி ஒரு ஒரு சில விஷயத்த சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு யோசிக்க தோணக்கூடிய அளவுக்கு தான் சொல்லுவேன். படான்னு போய் இது எனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதே கிடையாது. அந்த ட்ராமாவில் அப்படி சொன்னார். அப்போ தான் எனக்கு சொன்னார், எஸ்வி சேகர் நல்ல தமிழ் நாடகங்கள் போடுகிறார் என்பதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னா. அதுக்கு அடுத்த வருஷம் என் பொண்ணுக்கு டாக்டர் சீட் வாங்கிறதுக்காக மார்க்கு கொஞ்சம் குறைச்சலாக தான் வாங்கியிருந்தா. அப்போ அவர் ஆலியர் ரோட்டில் இருந்தார். நான் போனேன். அப்போது சாப்பிட்டுட்டு இருக்கார். வாங்க சாப்பிட்றீங்களாண்ணா? இல்லை சார் நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்றேன்னு பேசுகிறேன். என்ன விஷயம்னா, என் பொண்ணுக்கு ஒரு டாக்டர் சீட் வேணும். மார்க்கு பார்த்தேன் ரொம்ப குறைச்சலாக இருக்கே அப்படின்னா. அதனால தான் நான் உங்ககிட்ட வந்தேன், இல்லாட்டா நான் காலேஜ்லேயே வாங்கி மாட்டேன்னா அப்படின்னு. இந்த வாய் தாங்க அவங்களுக்கு அப்படின்னாரு. சொல்லிட்டு சார் மெடிக்கல் இல்லாட்டா கூட பரவாயில்ல சார், அட்லீஸ்ட் வெட்டினரி டாக்டர் விழாவை கொடுங்க அப்படின்னு. ஏன் வெட்டினரினா? ஆடு மாடு தானே, பலின்னு நினச்சிக்கலாம், மனுஷனுக்கு போயில அப்படின்னு. இல்லை அவர் ஒன்றும் சொல்லலை. சார் நீங்கள் வேணால் தமிழறிஞர் போட்டாவை கொடுங்களேன். தமிழறிஞர் போட்டாவா? யாருக்கு? உங்களுக்கா? அப்படிங்கிற அவருக்கே சிரிப்பு வருது. நான் சொன்னேன், இல்லை நீங்கள் தான் போன சாவணிகளில் எனக்கு எழுதி கொடுத்துருக்கீங்க, இவர் வந்து போடுவது சிறந்த தமிழ் நாடகம்னு இருக்கீங்க, அப்போ நீங்கள் தானே எழுதி கொடுத்துருக்கீங்கன்னு. சில சமயம் நான் தெரியாதனமாக அவர் எழுதிடுவேன் அப்படின்றாரு. அப்போ கூட நான் சொன்னேன், உங்கள் மேலே நான் கோச்சிக்க மாட்டேன், நான் வந்து உங்கள் கட்சி உறுப்பினர் கிடையாது, கட்சி தொண்டர் கிடையாது, ஒரு முதலமைச்சரை நம்ம பார்க்க முடியுமா, அது பார்த்துட்டோம். நீங்கள் முண்டு இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அதனால் நான் கோவப்படவே மாட்டேன். ஏனென்றால் அவன் குறைச்சலாம் மார்க் வாங்கியிருக்கேன். ஆனால் அஸ்ட்ராலஜர் சொன்னார் இவர் டாக்டர் ஆகிடுவார் அப்படின்னு. அவர் எப்படி ஆவார் அப்படின்னா தெரியல. கடைசியில் பார்த்தா என்னுடைய டாக்டர் வந்து டாக்டரேட் இன் டைப் 2 டயபிட்டிஸ் ஆகி டாக்டரேட் வாங்கி ஒரு டாக்டர் அனுராதா சேகரா இன்றைக்கி அமெரிக்காவில் செட்டில் ஆகியிருக்காங்க. எதற்காக சொன்னேன், ஒன்று நடக்கணும் என்றால் அது கண்டிப்பாக நடக்கும். அதுபோல் ஒவ்வொரு விஷயங்களும் அவர்கிட்ட அவர் கூர்ந்து கவனிப்பார். சாதாரணமாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும், பேசிகிட்டே 4 பேர்கிட்ட பேசுவார், டக்குன்னு ஒருத்தர் பதில் சொல்லுவார். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கிடைக்கவே கிடைக்காது. அந்த சமயத்தில் தான் அந்த 5600வது நாடக விழாவில் நம்முடைய இன்றைய முதல்வர் அவரும் அதில் பேசுகிறார். அதில் சொல்கிறாரு, நாடகத்தில் மட்டும் இல்லை, நேரில் பார்க்குற நேரத்தை கூட அவர் நம்மளெல்லாம் சிரிக்க மகிழ்ச்சி அடையக்கூடிய பேசுவார். ஆனால் எந்த கட்சியும் சேராத ஒரு அடையாளத்தை இன்றைக்கி காட்டிகிட்டு இருந்தாலும் அவர் உள்ளத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் தனக்கு தலைவர் என்ற நிலையிலேயே அவர் இருந்து கொண்டிருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாரு. என்னை கட்சியை விட்டு எடுத்தாங்க. என்ன காரணத்துக்கு எடுத்தாங்கன்னா, நான் அன்றைக்கி நானும் அனிதா ராதாகிருஷ்ணனும் திமுகவில் போய் சேருவோன்னு. அனிதா ராதாகிருஷ்ணன் சேர்ந்தார், நான் சேரலை. ஏனென்றால் எனக்கு டக்குன்னு ஒரு கட்சி மாறி போகிறது எனக்கு விருப்பம் இல்லை. அதுக்கு பதிலாக எந்த கட்சி, எப்போ நான் மயிலாப்பூரில் நான் எம்எல்ஏ இல்லை, எனக்கு மயிலாப்பூரில் வேலை ஆகணும், வேலை ஆகணும், எம்எல்ஏ இருக்கார் வேலு, அதுக்கப்புறம் என்ன வேணும், அவ்வளோதான். எம்பி இருக்காங்க தமிழச்சி, அவ்வளோதான். அதுதான் எல்லா இடத்துலையும் நானே இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. அதை வந்து நன்றாக புரிந்து கொண்டதுனால அவர் பேசினார். அப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நான் சொல்லிகிட்டே போகலாம். எவ்வளோ விஷயங்கள் அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் அவர் என்னை பாராட்டினதில் வந்து ஹையஸ்ட்டு வந்து அந்த 5600வது நாடக விழா அன்றைக்கி வந்து சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பிக்கணும். அப்போ கொஞ்சம் ஹெல்த் அவருக்கு கொஞ்சம் இதுவாகிடுச்சு. அவர் சொன்னார், அது பாருப்பா, என்னால் 3 மணி நேரம்லாம் உட்கார்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா. சார் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் சார், நீங்கள் ஒரு 2 மணி நேரம் ரிலாக்ஸ்டாக ட்ராமா பாருங்கள், 1 மணி நேரம் ஃபங்க்ஷன், கரெக்டாக நீங்கள் 6 மணிக்கு வந்தீங்கன்னா 8:58க்கு நான் உங்களை விட்டுடுறேன் சார் அப்படின்னு. அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் கடுமையான ஒரு சூழ்நிலை. முதன்முறையாக கலைஞர் 6 மணிக்கு வர வேண்டியவர் 6:58க்கு தான் ஹாலுக்குள்ளே வரார். வந்த உடனே, என்னப்பா நான் லேட்டாக வந்துட்டேனேப்பா அப்படின்றார். பரவாயில்ல சார், சொன்னபடி நான் உங்களை விட்டுருக்கேன். நாங்களே எங்கள் ட்ராமாவில் ஒரு பாலிசி வச்சுருக்கோம், நாங்கள் எவ்வளோ லேட்டாக ஆரம்பித்தாலும் கரெக்டாக இதுக்கு முடிச்சிடுவோம் அப்படின்னு. எப்படி அப்படின்னா,
உட்காருங்க என்ன உட்கார சொல்லிட்டு அப்படி கை காமிச்சு ட்ராமா ஆரம்பிச்சது. அந்த 2 மணி நேர நாடகத்தை அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது 1 மணி நேர ட்ராமாவாக சுருக்கி ட்ராமாவை முடிச்சிட்டேன். கரெக்டாக 7:58க்கு முடிச்சுட்டேன். அவர் மேடைக்கு வந்துட்டார், வந்து பேசுகிறார். முதல்ல மிகப்பெரிய திருவள்ளுவர் சிலையை அமெரிக்காவில் நிறுவுவதற்கு என்னுடைய மேடையை தான், இந்த மேடையில் தான் அவர் ரிலீஸ் பண்ணி விட்டார் ஃபஸ்ட்டு டைம். அது அமெரிக்காவில் நியூயார்க்கில் அவ்வளோ பெரிய வள்ளுவர் சிலை, இங்கே அவ்வளோ ஹைட் இருக்கும். வள்ளுவர் அந்த கன்னியாகுமரியில் இருக்கிற அதே மாதிரியான வள்ளுவர். அது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. எனக்கு சட்டமன்ற வாஞ்சிநாதன் ஒரு டைட்டில் கொடுத்தார் கலைஞர். இது நான் வாங்கின எத்தனையோ பட்டங்களை விட மிகப்பெரிய பட்டமாக நினைக்கிறேன். வாஞ்சிநாதன் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டணும்னு சொல்லி பண்ணிட்டு, அது காமராஜர் காலத்தில் கடைசியில் அந்த அடிக்கல்ல மாத்திரம் துணி துவைக்கிற கல்லாம் மாற்றி போட்டாங்க. அதை பார்த்துட்டு தென்காசியில் இருக்குது. ஒரு தடவை குமரி ஆனந்தன் பார்க்கும்போது சொன்னேன். அதை நான் சொன்னேன், எந்த ஜாதி அடிப்படையிலும் பார்க்காம ஒரு சுதந்திர போராட்ட தியாகியாக வாஞ்சிநாதன் அவர்களுக்கு இந்த மணிமண்டபம் கட்டணும்னு நான் கோரிக்கை விடுத்த போது அவர் சொல்கிறார், சட்டமன்ற வாஞ்சிநாதன் கேட்குறார், நம்ம என்ன மாட்டேன் நான் சொல்ல போகிறேன்னு சொல்லி அதை செய்து கொடுத்தவர் கலைஞர் அவர்கள். ஏன்னா யார் என்ன கேட்குறா, அது கரெக்டான விஷயமா இருந்ததுன்னா உடனே உண்டுன்னா உண்டு, இல்லைன்னா இல்லை. அன்றைக்கி நான் நினச்சேன், அது அவர் எந்த விஷயமா இருந்தாலும், மயிலாப்பூரில் எந்த ஃபங்க்ஷனில் சிஎம் வர்றாருன்னா அவர் கேட்குற ஃபஸ்ட்டு கேள்வி, என்னப்பா நம்ம எம்எல்ஏ வந்துட்டாரா அப்படிங்கிறார். எவ்வளோ பேர் கேட்போம், அதெல்லாம் வரலாறு நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது எனக்கு அந்த குடும்பத்தினுடைய அன்பு எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்காக ஒருத்தர்கிட்ட அன்பு இருக்குன்னா நான் இன்னொருத்தர் இருக்கக்கூடிய பண்பு கிடையாது எனக்கு. நான் ஒரு கண்ணாடி மாதிரி, எனக்கு என்ன கிடைக்கிறதோ அதை அப்படியே டபுள் டைம் நான் திருப்பி கொடுப்பேன். அது எதுவாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, வெறுப்பாக இருந்தாலும் சரி, சண்டையாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, அந்த நாடக விழாவில் கடைசியில், நாடகத்தில் 10-15 காட்சிகளானாலும் ரசிக்கின்ற கருத்துக்களை மருந்து கேப்சூல் போல் கொடுக்கும் இந்த திறமையை நடிகவேல் எம்.ஆர். ராதாவுக்கு பிறகு இன்றைக்கு எஸ்.வி. சேகரிடம் காண்கிறேன். இது எவ்வளோ பெரிய ஒரு பாராட்டு. இதெல்லாம் சாதாரணமாக கிடைக்கக்கூடியதில்லை. வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி அப்படிங்கிற மாதிரி. நான் சட்டமன்றத்தில் பேசும்போது அந்த கடைசியாக லாஸ்ட் சட்டமன்றத்தில் வரும்போது அந்த பேசும்போது சொன்னேன், இந்த பிரம்மாண்டமான புதிய சட்டமன்ற வளாகத்தில் 5 முறை தமிழக முதல்வராக இருந்த நம் கலைஞருக்கு முழு உருவச்சிலை வைக்க வேண்டும்னு அன்றைக்கி நான் பேசினேன். அது இன்றைக்கு நிறைவேறி இருப்பது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நாம் ஆசைப்படுறது வேற, நம்ம ஒன்று சொல்கிறோம் அது நடந்துருச்சுங்கிறது பெரிய ஒரு விஷயம். இப்போ கூட சில பேர் என்ன சொல்கிறாங்க, இவன் சபிச்சிட்டான். நான் சபிக்கல. ஒருத்தன் நொண்டி அடிச்சுட்டே வரும்போது கொடுக்க பள்ளத்தில் விழுவான்னா உழப்போடா அப்படின்னு சொல்கிறோம். இவன் சபிச்சிட்டான்னு அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அதுக்காக சொல்கிறேன். அது எந்த இடத்துல இருந்தாலும் அது என்னுடைய குணம். நான் இது நான் வேலு அவர்கிட்டே சொன்னேன், இந்த கலைஞர் 100ஆண்டு விழா ஃபங்க்ஷன் நடக்கும்போது எனக்கு ஏதாவது நான் ஒரு நாள் திடீர்னு நானே உங்கள் மேடையில் பேசிட்டு போகிறேன் பாருங்க அப்படின்னு. அதெல்லாம் வேணான்னு, நான் கூப்பிட்றேன் உங்களை கரெக்டாக வாங்க அப்படின்னு தான். ஏன்னா வேலு போன்றவர்களுக்கு கூட நாம் ஒருத்தரை அழைக்கிறது அவங்களுக்கு ஏதாவது தர்மசங்கடம் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நல்ல மனம் கொண்டவர் தான் வேலு போன்றவர். எனக்கு ஸ்டாலின் அவர்கள் நல்ல நண்பர்னு சொல்லிக்கிறது எனக்கு பெருமை. நீ நண்பர் அவர் சொன்னாரானா, புக்கை போட்டுக்க, அருமை நண்பர் திரு எஸ்.வி. சேகர் அவர்களுக்கு அன்புடன் மு.க. ஸ்டாலின் கையெழுத்து போடுது. அதனால் இல்லை நான் இல்லாத சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம்? நான் இந்த ஃபோட்டோவை பெருசாக மாட்டி டேக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொல்ல போகிறேன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒழுங்காக நாம் சட்டத்தை மதித்து நடத்தால் சட்டம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த கலைஞர்கிட்ட கற்றுக்க வேண்டியதுன்னு பார்த்தா, அவர் புக்கை படித்தாலும் சரி, அவருடைய பேச்சுக்களை பார்த்தாலும் சரி, கற்றுக்கிட்டே இருக்கலாம் லைஃப்பில். ஒருத்தன் எப்படி தைரியத்துடன், துணிச்சலுடன், தன்னம்பிக்கையுடன் எதிரிகளை எதிர்கொள்வது எப்படிங்கிறது கலைஞர்கிட்ட கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு கலைஞனாக இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய கலைஞர்னா அவர் ஒருத்தர் தான், வேற யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட கலைஞரை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நான் மிகவும் பெருமை அடைகிறேன். இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் அவ்வளோ சுலபத்தில் கிடைக்காது. கிடைக்கிறவங்க பயந்துருவான், நம்ம இங்கே போய் பேசினா நமக்கு ஏதாவது ஆகிடுமோ, அதெல்லாம் பயப்படுற ஆள்லாம் நான் கிடையாது.
நான் எது உண்மையோ அதை பேசக்கூடியவன். அது என்னை பிடிக்காதவங்களுக்கும் அது தெரியும். பலகீனங்கள் இல்லாதவன். அதனால் என்னை வீடியோ எடுத்துருவாங்க, ஃபோட்டோ எடுத்துருவாங்கன்ற பயம்லாம் எனக்கு கிடையாது. நான் யாரையும் சொல்ல, சாதாரணமாக பேசினாலே நீங்கள் ஏதாவது நினச்சிக்கிறீங்க. அது எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம இதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டோம். நான் இந்த தேர்தலுக்கு முன்னாடியும் நான் கண்டிப்பாக சொன்னேன், மத்தியில் மோடி அவர்கள் வருவார், இங்கே 0 தான் வரும் அப்படின்னு. அதான் வந்திருக்கு. ஏனென்றால் உழைப்பு இருக்கணும். நம்ம வெற்றி பெறணும். பொது வாழ்க்கை இல்லைன்னா மக்கள்கிட்ட போகணும். அடித்தட்டு மக்கள் வரைக்கும் நம்ம போய் சேரணும். சேரலைன்னா ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு இருந்தால் மேக்ஸிமம் ஃபைனான்ஸ் கம்பெனி தான் நடத்த முடியும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்கிறேன். நான் யாரையும் குறிப்பிட்டுலாம் பேசலை. அந்த மாதிரி இந்த மேடையில் இப்படி பேசுறது சரியாக இருக்காது. அதனால்